ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது அதே துறையை சார்ந்தவங்க சாதிச்சவங்க அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது கண்டிப்பாக நமக்கு பயனுள்ளதாக அமையும். அந்த வகையில் இன்னைக்கு வர சிறப்பு விருந்தினர் என்ன அனுபவங்களை நம்மோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறாங்க அப்படின்றத கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் வயிறு மற்றும் குடல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ராஜ்குமார் பழனியப்பன் அவர்கள். வயிறு மற்றும் குடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு பேசும்போது இன்னைக்கு உடல் பருமன் ரொம்ப அதிகப்படியாக பேசப்படுது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயதானவங்க வரைக்கும் உடல் பருமனால் பாதிப்பு ஏற்படுது. அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா என்ன சிகிச்சை முறை இருக்குது, இதெல்லாம் இருந்தால் ஒரு சிறப்பு மருத்துவராக எந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை தேவைன்னு பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். வயிறு மற்றும் குடல் அறுவை சிகிச்சை நிபுணராக எங்கள் நிகழ்ச்சிக்கு முதல்ல உங்களை வரவேற்கிறோம் சார். ரொம்ப நன்றி. இந்த வயிறு குடல் இந்த கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி இந்த துறையை பார்த்தீங்கன்னா ஒரு உறுப்புக்கும் அதற்கான ஒரு சிறப்பு மருத்துவர் அப்படின்னு பலதரப்பட்டு பிரிச்சிருக்காங்கன்னு பார்க்குறோம். உங்களுடைய தனித்துவம் அப்படின்னு பார்க்கும்போது உடல் பருமன் சார்ந்த அறுவை சிகிச்சை அதுதான் உங்களுடைய பிரதான பணியாக இருக்குது. உடல் பருமன் நம்ம பேசும்போது இன்னைக்கு சின்ன குழந்தைங்கள்லேருந்தே இந்த ஒபிசிட்டின்ற ஒரு வார்த்தை ரொம்ப காமனாக இருக்குது. எல்லார் வீட்லேயும் ஒபீஸ்னு பேசுகிறாங்க. ஏன் இந்த மாதிரிலாம் ஆகுது? அப்படி ஆனால் அதனால் மற்ற உறுப்புகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும்? அப்படி ஒருத்தங்களை சரிப்படுத்தணும் அப்படின்னும் போது இன்றைக்கி இருக்கிற சிகிச்சை முறை என்ன? இதெல்லாம் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும்னா என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை நம்ம கடைபிடிக்கணும்? இதை பற்றி எல்லாமே இந்த நிகழ்ச்சியில் விரிவாக பேசணும் டாக்டர். கண்டிப்பாக. இந்த உடல் பருமன் பேசும்போது சார், உடல் பருமன் அப்படிங்கிறது என்ன? ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி தான் நம்ம ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் இருந்திருக்கும். இன்னைக்கு ரொம்ப ஒரு மாதிரி மாடர்னைஸ் ஆயிருக்கும், நிறைய விஷயங்களை பற்றி புரிதல் இருக்கு. அப்படின்னு வரும்போது இந்த பிரச்சனை இவ்வளோ தூரம் பெருசாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இதை யார் ரெஸ்பான்சிபிள்னு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும்னு ஃபர்ஸ்ட் பேசணும் சார். ஒபேசிட்டி அப்படிங்கிறது என்ன? எதனால, யாருக்கெல்லாம், எந்த காலகட்டத்தில் இது ஏற்படுது? அதாவது உடல் பருமன் அப்படின்னு பார்த்தோம்னா அது இப்போ உலகத்தில் ஃபுல்லாக எல்லா நாடுகள்லையும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி WHO சொல்லுவோம், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டில் 3ல் ஒருத்தர் உலகத்தில் உடல் பருமனில் இருக்காங்கன்னு ரிப்போர்ட் வருது. அதில் பார்த்தோம்னா நம்ம இந்த எஸ்பெஷலி ஏஷியான்னு சொல்லுவோம், அதாவது இந்த இந்தியா, பாகிஸ்தான், இது சைனா, மலேசியா, சிங்கப்பூர், இந்த ஏஷியன் நாடுகளில் தான் ரொம்ப அதிகமாக வளர்ந்துட்டு வருது. அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 8-9% இருந்தது, இன்றைக்கி கிட்டத்தட்ட 30% இருக்குது. நம்ம மிடில் கிளாஸ் காண்டினென்ட் இருந்தாலும் இங்கே தான் அதிகமாக இருக்குது. அதுக்கு காரணம்னு பார்த்தோம்னா நம்ம உடல் கூறுன்னு சொல்லுவோம்ல, ஜெனட்டிக்கலாக பார்த்தோம்னா நம்ம காண்டினென்ட்டே முழுசாகவே ஒரு ஏழையான காண்டினென்ட். அதாவது நம்ம ஜீன்ஸ் எப்படி உருவாகிருக்கு அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு வேளை அல்லது 2 வேளை சாப்பிட்டு வாழ்ந்த நாடுகள் இதெல்லாம். அடுத்த வேளை சாப்பாடு கண்டிப்பாக கிடைக்குமா கிடைக்கலையான்ற ஸ்டேஜில் இருக்க மாதிரி நாடுனால அந்த உடல் கூறில் கிரெலின் அப்படின்ற ஒரு ஹார்மோன், அந்த ஹார்மோன் அதிகமாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, நார்மலாக நம்மளுக்கு எப்படி பசிக்குமோ அதை அந்த ஹார்மோன் இரட்டிப்பாக்கி காட்டும். ஸோ நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்கிறப்ப அதிகமாக சாப்பிட்ருவோம். அடுத்த சாப்பாடு எப்போ கிடைக்குன்ற ஒரு தெரியாத நிலைமையினால ஒரு நாளைக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ சாப்பிட்றதுனால அதிகமாக சாப்பிடுவோம். அதனால தான் நம்ம நாடும் பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட் நிறையா உட்கொண்ட நம்மளுக்கு அந்த ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கிற நாடாக நம்ம இருக்கும். ஏன்னா கார்போஹைட்ரேட் சாப்பிட்டோம்னா ரொம்ப நேரம் பசி அடங்கியிருக்கும். அதில் இருக்கிற கார்போஹைட்ரேட்டை தவிர இருக்கிற மற்ற சத்துக்கள் எல்லாம் என்ன ஆகும்னா உள்ளே உடம்புல ஜீர்ணிச்சு போகும்போது கொழுப்பாக சேர்ந்துக்கும். அந்த கொழுப்பு நாளைக்கு தேவைப்படுறப்ப உடம்புல யூஸ் பண்ணணும். இதுதான் நம்ம அந்த காலத்துலேருந்து நம்மளுக்கு ஜெனட்டிக்கலாக வந்தது. ஆனால் இது எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு நல்லதாக நான் நினச்சிக்கிறதா கெட்டதாக நினச்சிக்கிறதில்ல, நம்ம பணக்கார நாடாயிட்டோம். ஆனால் அந்த ஜெனட்டிக்ஸ் மாறுறதுக்கு காலங்கள் ஆகும். இப்போ நம்மளுக்கு 3 வேளை சாப்பாடு, நடுவில் 2 ஸ்நாக்ஸ் வேறு கிடைக்கிது. ஆனால் அந்த உடல் கூறுகளெல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது. அதெல்லாம் என்ன ஆகுனா நம்மளுக்கு பசியும் அதிகமாக இருக்கும், சாப்பிட்றதும் அதிகமாக சாப்பிட்றோம். இது ஒரு பிரச்சனைகள். 2வது பிரச்சனை பார்த்தோம்னா, சில பேர் சொல்லுவாங்க, நான் அவ்வளோ சாப்பிட்றதில்ல டாக்டர், இருந்தாலும் நான் அதிகமாக இருக்கேன். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதே கிரெலின் ஹார்மோன் என்ன பண்ணுன்னா, நீங்கள் கம்மியாக சாப்பிட்டீங்கன்னா அதை நினச்சிக்கும் சரி சாப்பாடு இல்லையாட்டிருக்கு, கம்மியாக சாப்பிட்றான்ட்டு அந்த உடம்புல இருக்கிற அந்த மெட்டபாலிசம்னு சொல்லுவோம், அதை குறைச்சிரும். உறுப்புகள்
அந்த வேலை செய்கிற தன்மையை குறைச்சிரும். ஏன்னா அதெல்லாம் குறைச்சா என்ன ஆகும்னா உங்களுக்கு உடம்புக்கு தேவையான எனர்ஜி கம்மியாக இருக்கும். அப்போ எனர்ஜியும் கம்மிப்படுத்தும், சாப்பிட்றது எல்லாத்தையும் உடம்புல சேர்த்துக்கும். கம்மியாக சாப்பிட்டா மெட்டபாலிசத்தை குறைச்சிக்கும், உடம்புல சேர்த்துரும். அதிகமாக சாப்பிட்டா ஆட்டோமேட்டிக்காக கேலரி அதிகமாக போயிடுது. ஸோ இந்த ஹார்மோன் வந்து ஒரு பெரிய பெரிய ஒரு ட்ராபேக் நமக்கு. ரெண்டாவது பார்த்தோம்னா நம்ம நாடுகளில் இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம், இந்த உடற்பயிற்சி, இந்த விளையாட்டுகள், அதுக்கான இம்பார்ட்டன்ஸ், அதாவது முக்கியத்துவம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போயிடுச்சு. ஏன்னா அந்த காலத்துலேருந்தே கிடையாது நமக்கு. ஆனால் அந்த காலத்தில் நம்ம ஃபீல்டு வேலைன்னு சொல்லுவோம், அதாவது களத்தில் இறங்கி வேலை செய்கிற நாடுகள் நம்ம. அதனால் நம்மளுக்கு வந்து இந்த உடற்பயிற்சி, அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் தேவையில்லை அந்த காலத்தில். அதனால நம்மளுக்கு விளையாட்டு தன்மைகள் அதிகமாக இல்லாட்டியும் நம்ம உழைப்பு இருந்தாலும் தப்பிச்சிட்டு வந்தோம். இப்போ என்னாச்சு, உழைப்பும் ரொம்ப சேரு, ஆஃபீஸு, டிவி அப்படின்னு போயிடுச்சு. பப்ளிக்லேயும் பார்த்தீங்கன்னா விளையாடுறதுக்கு இடமும் கிடையாது, எங்கே பார்த்தாலும் மக்கள் ஜனம். ஒரு விளையாட்டு திடல் கிடையாது. ஒரு 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 விளையாட்டை வந்து நம்ம ஒரு டீம் விளையாட்டு அப்படின்னா அதை பற்றி நம்ம பெருசாக கண்டுக்கிறது கிடையாது. இண்டிவிஜுவல்ஸ் இதுன்னு சொல்லுவோம், அதாவது செஸ் பார்த்திங்கன்னா நல்லா விளையாடுவோம் நம்ம. கிரிக்கெட் ஒன்று தான் நம்ம தப்பிச்சுக்கிட்டோம் ஸ்போர்ட்ஸில். மீது எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் இந்த ஆர்ச்சரி எதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம உட்காந்து விளையாடுற மாதிரி, மூளையை யூஸ் பண்ணி விளையாடுற மாதிரி கேம் மட்டும் தான் நமக்கு, நம்ம தன்மை அது மாதிரி. ஸோ இதையெல்லாம் நம்ம மாற்றாமல் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். மூணாவது பார்த்தோம்னா நம்ம கொஞ்சம் உடம்புல வந்து நம்ம ஜெனட்டிக்கலாக, அதாவது லீன் மாஸ்ன்னு சொல்லுவோம், சதைகள் சம்பந்தமான கூறுகள் கம்மி, ஃபேட் மாஸ் கொழுப்பு சம்பந்தமான கூறுகள் அதிகம். ஸோ கொஞ்சம் சாப்பிட்டாலும் நமக்கு வந்து மசில் கம்மியாக இருக்கும் ஒழிய கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கும் உடம்புல. ப்ளஸ் ட்ரங்கல் ஒபிசிட்டிக்கு ரீசன், அதாவது உடம்புல எப்பயுமே சேரணும்னா வயிற்றில் சேர்ந்தால் தான் அது பின்னாடி தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்க நல்லாயிருக்கும். அதாவது ட்ரங்கல் ஒபிசிட்டின்னு சொல்லுவோம், வயிற்றில் உடல் பருமன் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம ஜெனட்டிக்கலாக நம்மளுக்கு அதிகம். இதனால் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் வெயிட் அதிகமானாலே தொப்பை போட்டுரும், நம்மளுக்கு செடென்ட்ரியில் அந்த சோம்பேறித்தனம் வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே நாளடைவில் பழகி 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 இப்போ என்ன நிலைமைக்கு வந்திருக்கோம்னா 3ல் ஒருத்தர் இந்தியாவில் உடல் பருமன். அதில் பார்த்திங்கன்னா இந்த மார்பிட் ஒபேசிட்டின்னு சொல்லுவோம், அதாவது அளவுக்கு அதிகமாக உடம்புல நோய்கள் வந்து உயிரிழப்பு கூட ஏற்படுற மாதிரி உடல் பருமன் 3%. அந்த 3% இந்தியா பாப்புலேஷன் பார்த்தோம்னா நம்ம அமெரிக்காவில் வந்து 40% அது மாதிரி. ஆனால் அவங்களோட அதிகம் நம்ம, ஏன்னா நம்மளோட இந்தியாவோட பாப்புலேஷன் அவ்வளோ அதிகம். ஸோ 2025 உடல் பருமன்லேயும் நம்ம தான் நம்பர் 1 ஆக போகிறோம், சர்க்கரை வியாதியில் நம்பர் 1 ஆக போகிறோம், பிபிலையும் அதிகமாக போக போகிறோம். ஸோ இந்தியா வந்து இப்போ வந்து அந்த பிரிங்க் ஆஃப்னு சொல்லுவோம், அதாவது இப்போ நம்ம பார்த்து காட்டி இன்னொரு 10 வருஷத்தில் ரொம்ப நோய்வாய்ப்பட்ட நாட்டில் முதல் நாடாக நம்ம நிற்போம். நிச்சயமாக டாக்டர், இது ரொம்ப ஒரு பெரிய ஒரு சிக்னல், ஒரு அலார்ம்னே நம்ம சொல்லலாம். இது எல்லாரும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் தான் இருக்கும். நம்மளோட ஹெரிடிட்டரியே இப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னால இதுக்கான சிகிச்சை முறை நம்ம ஃபஸ்ட்டு பின்னாடி பேசலாம். இப்போ இந்த ஒரு உடல் பருமனால் நம்ம உறுப்புகள்லாம் எந்த அளவுக்கு மற்ற உறுப்புகள் பாதிக்கப்படுதுன்னு பார்க்கணும். இப்போது நம்ம பொதுவாக வந்து இது இருதய நோயை நம்ம அடிக்கடி பேசுகிறத பார்க்குறோம், ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னு சொல்கிறோம். அதெல்லாம் வந்து இந்த கொழுப்பு அடைச்சிருக்கு, அந்த வால்வ்ஸ் இப்படின்னு எல்லாம் நிறைய பேசுகிறாங்க. ஸோ ஒபேசிட்டிக்கும் இருதய நோய்க்கும் என்ன மாதிரியான தொடர்பு இருக்குது டாக்டர்? அதாவது இருதய நோயின்னு பார்த்தோம்னா அது நிறைய நோய்கள் இருக்குது. அதில் வந்து காமனான நோய்கள் பார்த்தோம்னா இந்த அதுக்கு போகிற ரத்த ஓட்டம் குறைஞ்சி போகிறனால அதோட சதைகள் சரியாக வேலை செய்யாமல் மெதுவாக வேலை செஞ்சு நாளாக நின்று போயிடும். இதுதான் வந்து ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவோம்ல, இதுதான் காரணம். ஏன்னா அதாவது இருதயத்துக்கு போகிற ரத்த நாணங்கள் வந்து எண்ட் ஆர்டரிஸ் சொல்லுவோம். மற்ற உடம்புக்கு இப்போ வயிறை பார்த்தோம்னா வயிறை தாண்டியும் ரத்த ஓட்டம் போகும், அதுலேருந்து ஒரு கிளைகள் தான் வயிற்றுக்குள்ள இதுக்கெல்லாம் போகும். ஸோ அதெல்லாம் வந்து பிரான்ச்சஸ். இருதயத்துக்கு போகிறது எண்ட் ஆர்டரின்னு சொல்லுவோம், அங்கே போய் நின்றோம். ஸோ அதுக்கு ரத்தம் போகாட்டி ரத்தமே கிடையாது. ஸோ இதனால் என்ன ஆகும்னா அந்த கொலாட்ரல்னு சொல்லுவோம், அதாவது ஒரு போலினா சுற்றியும் மற்ற நரம்புகள் வளர்ந்து அதுக்கு சப்ளை பண்ணுற சக்தி கம்மி. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம உடல் பருமனால இந்த ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்னு சொல்லுவோம், உடம்புல வந்து ரத்தத்துக்குள்ளே கொழுப்பு நிறையா போக கொழுப்பு நிறையா சேர ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகும்னா அது வந்து ரத்த நாணத்தோட அந்த செவுத்தில் கொஞ்சமாக படிய ஆரம்பிக்க ரத்த நாணம் வந்து இப்போ 5 மில்லிமீட்டர் 6 மில்லிமீட்டர் இருந்ததுன்னா அது அப்படியே 2 3 2 குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ ரத்த நாணமோட சைஸ் குறைய என்ன ஆகும்னா
உள்ளே போகிற ரத்தம் கம்மியாகும். ரத்தம் கம்மியாகும்னா ஆக்சிஜன் கம்மியாக போகுது இருதயத்துக்கு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது பிரச்சனைகள் வரும். இந்த ஃப்ரீ சர்க்குலேட்டிங் ஃபேட்டி ஆசிட்ஸால் மற்ற பிரச்சனை என்னென்னா ஹார்ட்டுக்கு ரத்தம் கம்மியாக போய் கம்மியாக வேலை செய்கிறது ஒன்று. ரெண்டாவது பார்த்தோம்னா இது வந்து பிபியும் அதிகப்படுத்தும். ஸோ ப்ரெஷரையும் அதிகப்படுத்தும். ஸோ ஹார்ட்டுக்கு ஸ்ட்ரெஸ் இன்னும் அதிகமாகுது. இது வந்து டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறோம்ல, அதையும் சர்க்கரை வியாதியும் கொண்டு வரும் இந்த சர்க்குலேட்டிங் ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ். ஸோ சர்க்கரை வியாதி வந்தால் அது இன்னும் கொஞ்சம் ரத்தத்தை கொஞ்சம் ரொம்ப கட்டியாக்கும். ப்ளஸ் அந்த ரத்த சுவறுகளில் இருக்கிற கொழுப்புக்கு கூட சர்க்கரையும் சேர்த்து உள்ளே சேர்த்துக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ரத்த நாணம் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ சர்க்கரை வியாதி, அந்த கொலஸ்ட்ரால் அதிகமாகிறது, இதெல்லாம் பிபி எல்லாம் சேர்த்து ஹார்ட்டுக்கு ஸ்ட்ரெஸ் இன்னும் அதிகமாக தருது. ஏற்கனவே ரத்தம் கம்மியாக போகுது, இன்னும் ஸ்ட்ரெஸ் அதிகமாக தரனால இருதயத்துக்கான நோய்களுக்கான கூறுகள் 80% அதிகம். அது வந்து ஒரு பெரிய பெரிய விஷயம். இதெல்லாம் பார்த்தோம்னா அந்த மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது உடல் பருமனால் வர சில வியாதிகள். முக்கால்வாசி மக்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் போனோடனே ஐயோ எனக்கு முட்டி வலிக்குதுன்னுவாங்க. ஏன்னா அது லிமிட்டுக்கு மேலே அதால் வெயிட் தாங்க முடியாது. உடம்பு எவ்வளோதான் எலும்பு தாங்க முடியும். அப்போ என்ன ஆகும், அது தேஞ்சு அதுக்கு மேலே எனாமல் கோட்டிங் இருக்கும். அதாவது ஒரு நம்ம ஒரு ஆயிலை போட்டு பண்ணுறோம்ல ஜாயின்ஸ் எல்லாம், அது மாதிரி ஆயில் போட்டு இருக்கும். நம்ம ரிப்பேர்னா ஆயிலை மாற்றிக்கலாம். இங்கே ரிப்பேர்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அது தேஞ்சு வலி வர ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகும், வலி வந்தோடனே நீங்கள் செய்கிற வேலையும் கம்மியாக செய்வீங்க. ஏற்கனவே உடல் பருமன் நோய்கள்லாம் இருக்குது. இன்னும் வேலை செஞ்சால் எக்ஸசைஸ் அதெல்லாம் பண்ணால் தான் உடல் வெயிட் குறையும்னு சொல்கிறாங்க. வெயிட் பண்ண முடியாது. ரெண்டாவது இன்னொரு பெரிய மக்களுக்கு தெரியாத ஒரு பெரிய டேஞ்சர்னு பார்த்தோன்னா ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்லுவோம். அதாவது நுரையீரலில் வந்து கொழுப்பு சேர்ந்ததுன்னா என்ன ஆகுனா மூச்சு விட கஷ்டங்கள்லாம் இருக்கும். ஏன்னா செஸ்ட்டு கேஜ் வால் சொல்லுவோம். அதாவது எலும்பு சுற்றி அடைச்சிருக்கு. அதாவது நெஞ்சும் மூளையும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஏதாவது ப்ரெஷர் கொடுத்ததுன்னா அந்த உள்ளே இருக்கிற உறுப்பு தான் சுருங்கி ஆகணுமா ஒழிய விரியறதுக்கு வழி இல்லை. இப்போ தொப்பைனா வயிறு வெளியே வந்துடலாம். ஆனால் நெஞ்சும் மூளையும் சுற்றியும் எலும்புகள் இருக்குது. அதனால் அது வெளியே தப்பிக்க முடியாது. அப்போ அது உள்ளே வேலை செய்கிற உறுப்புகள் சுருங்கிடும். அது சுருங்க லங்ஸை சுருங்கப்போ என்ன ஆகும்னா அது நல்லா விரிஞ்சு ஆக்சிஜன் எடுக்கிற சக்தி குறைஞ்சி போயிடும். ஸோ ரத்தத்தில் ஆக்சிஜன் கம்மியாக போகிறனால என்ன ஆகுனா உங்களுக்கு அதுவே வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு மதமான இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். காலையில் தூங்குவோம், உட்காந்து தூங்குவோம், நைட் சரியாக தூங்க மாட்டோம். இது வந்து நம்மளுக்கு ரொம்ப தெரியாது. அது என்ன ஆகுனா அதுவும் ஹார்ட்டுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு. ஏற்கனவே இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும் போது இன்னும் ஹார்ட்டுக்கு ஸ்ட்ரெஸ் தரனால ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப ரிஸ்க் அதிகம். அதாவது 30% ஹார்ட் அட்டாக் பார்த்தோம்னா குண்டாக இருக்கவங்கள ஸ்லீப் ஆப்னியாவில் வருது. ஸோ இது மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து அது கடைசியில் போய் பாதிக்கிறது இருதயத்தில் தான். ஸோ அதனால் மற்ற நோய்கள் இருந்தாலும் இருதயம் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம பார்த்துக்கிறதுக்கு காரணம் அது இதுக்கு நின்று போச்சுன்னா நின்று போகிறது தான். மற்றாக நின்று போச்சுன்னா ஏதாவது மருந்து கொடுத்தோமா அது கொடுத்தோமா சரி பண்ணிக்கலாம். இருதயம் நின்று போச்சுன்னா அது பெரிய பிரச்சனைகள். அதாவது இருதயம்ன்றது பெரிய லெவலில் பார்க்குறோம். ஆனால் அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா சின்ன பிரச்சனைகள். இதையெல்லாம் நம்ம சரி பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ கலெக்டிவாக பார்த்தோம்னா இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தா ஹார்மோனால் வருது. சொன்னல அந்த அதாவது உடல் பருமன் அதிகமானால் நம்ம வந்து வேலைகள் கம்மியாக சோம்பேறித்தனம் வந்துடும். அந்த கிரெயின் ஹார்மோன் வந்து மற்ற ஹார்மோனை வேலையை குறைக்கும். அது குறைக்கும் போது பார்த்தோம்னா மெயினாக தைராய்டு ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்குது. ப்ரொலாக்டின், கார்டிசால் 2 உறுப்புகள் அந்த இது பிட்யூட்ரி இது அடினல் அதோட இன்சஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவோம். அதோட வேலைகள் குறைய மாதிரி இருக்கும். இதால் வந்து உடல் பருமன் இன்னும் அதிகமாகும். ஸோ உடல் பருமனால் இதெல்லாம் குறைஞ்சி போய் இன்னும் அதிகமாகும். பெண்களுக்குன்னு பார்த்தோம்னா மேஜராக ப்ராப்ளம் வர்றது இந்த மாதவிடாய் பிரச்சனைகள். இந்த மாதவிடாய் பிரச்சனை என்னன்னா முக்கால்வாசி பார்த்தோம்னா இந்த வளர்கிற பெண்கள், கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்க பெண்கள், கல்யாணம் பண்ணி குண்டாக இருக்க பெண்கள், அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா அந்த மாதவிடாய் பிரச்சனையால் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவோம். இந்த பிசிஓடின்னு ஒரு நோய் வரும், பாலிசிஸ்டிக் ஓவரி டிசீஸ். இந்த நோயால் வந்து ஹார்மோன் மாறினால உங்களுக்கு குழந்தை மலட்டுத்தன்மை கொஞ்சம் இருக்கும். அதுக்கு வந்து வெயிட்டை குறைக்கணும்னுவாங்க. அதுக்கு வந்து ஹார்மோன் தருவாங்க. ஹார்மோன் வந்து அதுவும் வெயிட்டை போடும். வெயிட்டு குறைக்கணும்னு சொல்கிறீங்க, ஆனால் மருந்து சாப்பிட்ணும். மருந்து சாப்பிட்டா திருப்பி வெயிட்டை போடுது. ஸோ இது மாதிரி பிரச்சனைகள் வந்து ஒன்று வந்து இன்னொன்று பிரச்சனை அதிகமாகிட்டே போகும். அதனால் இது மாதிரி பிரச்சனைகள் வந்து ஒன்றுக்கு மாத்திரை கொடுத்து அதுக்கு திருப்பி வெயிட்டு போடணும், திருப்பி நான் குறைக்கணும், இப்படிலாம் கஷ்டப்படுறதுக்கு வந்து ரொம்ப கூறுகள் அதிகனால ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்மளால் வெயிட்டை குறைக்க முடிய மாட்டேங்குது. இது வந்து ஏஷியன்ஸுக்கு முக்கியத்துவமாக இந்தியன்ஸுக்கு ரொம்ப பிரச்சனை உள்ள பிரச்சனை இதாக இருக்குது. அதனால தான் வந்து இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் உடல் பருமன்றது ரொம்ப சீரியஸான விஷயம். இல்லைன்னா உடல் நோய்கள்
கண்டிப்பாக வந்துடும். ஒரு உடல் பருமன் அறுவை சிகிச்சை நிபுணரா, உடல் பருமன் அப்படிங்கிறது என்ன, இது எதனால ஏற்படுது, நம்ம உடம்புல எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது, அதனால உடல் பருமன் ஆகுது, உடல் பருமன் இருக்கிறவங்க மற்ற உறுப்புகள் அது எந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாக்குது, இது பாதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது தலையிலேருந்து கால் வரைக்கும் இருக்கிற பல உறுப்புகள் இந்த உடல் பருமன் வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு நிறைய பேசிட்டு இருக்கோம். ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறமா தொடர்ந்து பேசலாம். இப்போ நீங்கள் சொல்லும்போதே இந்த உடல் பருமனாக இருக்காங்க அப்படின்போது இருதய நோய்னு பார்த்தோம். பட் அதை பேசும்போதே நம்ம வந்து எல்லா விதமான உறுப்புகளும் அதிகப்படியான ஒரு பாதிப்புக்கு உள்ளாகிறது உடல் பருமனாக இருக்கிற ஒரு காரணத்தினாலன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ நம்ம இந்த காரணம் ஒரு பக்கம் நம்ம மரபுலேயே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதை நம்ம தவிர்க்கணும்னு நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க. ஆனாலும் அதை தவிர்க்க முடியாததுன்றதையும் நீங்களேவும் சொல்கிறீங்க. ஸோ இப்போ இதுக்கான சிகிச்சை அப்படின்னு வரும்போது என்ன டாக்டர் இருக்குது? இப்போ ஒருத்தர் பருமனாக இருக்கார், இந்த நிலையிலேருந்து மாறி அவங்க நார்மலாக ஆகணும் அப்படின்னு நினச்சா ஒரு மருத்துவர் அணுகுறான்னா அவங்களுக்கான சிகிச்சைனா எங்கேருந்து ஆரம்பிக்குது? அதாவது மொத்தமாக சிகிச்சை வந்து 3 விதமாக பிரிப்போம். முதல்ல வந்து எப்பேற்பட்ட சிகிச்சை பண்ணாலும் முதல் ஸ்டேஜில் இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது. என்னென்னா, முதல்ல வாயை கட்டுப்படுத்துறது, டயட்னு சொல்லுவோம். சாப்பிட்றதுல என்ன சாப்பிட்றோம், எது சாப்பிட்றோன்ற பார்த்து அது கரெக்டாக பண்ணுறது. ரெண்டாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதாவது எக்ஸசைஸு அல்லது ஏதாவது ஒரு விளையாட்டோ ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும். மூணாவது லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் சொல்லுவோம். நம்மளோட பழக்க வழக்கங்களை கொஞ்சம் மாற்றணும். அதாவது டயட்டுன்னு பார்த்தோம்னா முக்கால்வாசி நம்ம நாட்டில் பார்த்தோம்னா டயட்டுன்னு சொன்னாவே எல்லாம் பயப்படுறாங்க. ஏன்னா ஒரு காலத்தில் டயட்டுன்னு சொன்னோம்னாவே பட்னி கிடக்க வச்சுருவாங்க. நம்மளை வந்து சாதம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டோம்னா அது வந்து உயிரே போன மாதிரி ஒரு ஃபீலிங் எல்லாத்துக்கும். ஏன்னா நம்மளோட அந்த ஸ்டேப்பிள் டயட்னு சொல்லுவோம். நம்மளோட முதல் நம்ம யோசிக்கிறது சாப்பாடு அப்படின்னாவே சாதம் தான். ஸோ எடுத்த உடனே சாப்பாடை கட் பண்ணு அப்படின்னு உடனே டென்ஷன் ஆயிடுவாங்க. அதனால இப்போலாம் எப்படி பண்ணுறோன்னா, சாப்பாடை வந்து நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க 24 hours ரீகால்னு சொல்லுவோம். நீங்கள் 24 மணி நேரத்தில் என்ன டெய்லி சாப்பிடுவீங்க அப்படின்றத ஒரு கணக்கெடுப்போம். எவ்வளோ கேலரி இருக்குன்னு பார்ப்போம். அந்த கேலரியில் ஒரு மெஷர்மெண்ட் எடுப்போம். இவ்வளோ கேலரி நீங்கள் சாப்பிட்ணும், இவ்வளோ வெயிட் இருக்கணும்னா இப்போ இவ்வளோ சாப்பிட்றீங்க, உங்கள் உடல் வெயிட் இவ்வளோ இருக்குது, உங்கள் வெயிட்டுக்கு இவ்வளோ கேலரி சாப்பிட்டாகணும், ஆனால் இவ்வளோ சாப்பிட்டீங்கன்னா வெயிட் குறைவீங்கன்னு ஒரு கால்குலேஷன் போட்டு இந்த கேலரி சாப்பிட்ணுன்னு சொல்லுவோம். அந்த கேலரியிலே வந்து பார்த்தோம்னா அவங்கள டேஸ்ட்டுக்கு பொறுத்து, இப்போ வந்து நம்ம தமிழ்நாடுக்காரங்களாக இருந்தாங்க இல்லை சவுத் இந்தியாவாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அரிசி சம்மந்தமான சாப்பாடு நிறையா பிடிக்கும். ஸோ அது மாதிரி சாப்பாடுகள் பார்ப்போம். இதுவே நம்ம நார்த் இந்தியா போனோம்னா சப்பாத்தி சம்மந்தமான பார்ப்போம். எல்லாமே கார்போஹைட்ரேட் பேஸ் தான். பட் அதை வந்து கொஞ்சம் குறைச்சி கொஞ்சம் அந்த காய்கறிகள் அதெல்லாம் சேர்த்து ஒரு பேலன்ஸ்டு டயட்னு சொல்லுவோம். அந்த பேலன்ஸ் டயட்டை கொடுப்போம். ஒன்று. ரெண்டாவது அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறது. இந்த உடல் பருமன் எல்லாத்துக்குமே மெட்டபாலிசம் கம்மியாக இருக்கும். ஒரு நாளைக்கு 1800 கிலோ கேலரி நீங்கள் பேசல் மெட்டபாலிசம் சொல்லுவோம். அதாவது சும்மா உட்காந்ததாக கூட செலவு பண்ணணும். அதை வந்து கால்குலேட் பண்ணும்போது தெரிஞ்சிடும் எவ்வளோ கம்மியாக செலவு பண்ணுறாங்கன்னு. அந்த மீதி இப்போ வந்து 1500 வேண்டிய இடத்துல 1500 தான் அவங்க செலவு பண்ணுறாங்க அப்படின்னா மீதி 300 கேலரி டெய்லி குறைச்சாகணும். ஸோ அந்த 300 கேலரிக்கு எக்ஸசைஸ் பண்ணி ஆகணும். அந்த 300 கேலரிக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத அதையும் சொல்லுவோம். அதாவது ஒரு பிளாங்கெட்னு சொல்லுவோம். அதாவது சும்மா அரை மணி நேரம் ஜிம் போடு இதை பண்ணு அப்படி இல்லாமல் சயின்டிஃபிக்கலாக பார்த்து அதை பண்ணணும். ஸோ ரெண்டாவது. மூணாவது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். ஒரு ஃப்ளோர் வீடு இருக்கும், 10 நிமிஷம் வெயிட் பண்ணி லிஃப்ட்டில் போவாங்க, அதை படியேறி போகலாம். ஆஃபீஸு 2 ஃப்ளோர் இருக்கும், அதுலேயும் லிஃப்ட்டில் போவோம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஒரு ஃபேமஸானு சொல்லுவாங்க, ஜிம்முக்கு எக்ஸ்கலேட்டரில் போய் அங்கே போய் ட்ரெட்மில்ல ஓடுவாங்க. அது ஒரு ஃபேமஸ் பிக்சர். இன்டர்நெட்டில் போய் போட்டிங்கன்னா எல்லா பக்கமும் வரும். நிலைமை அவ்வளோ மோசமாயிடுச்சு. ஜிம்முக்கு போகிறதுக்கு எக்ஸ்கலேட்டர், அங்கே போய் நீங்கள் ட்ரெட்மில்ல ஓடுறீங்க. ஏன் அது ஸ்டெப்ஸில் ஏறி போனால் உங்களுக்கு அதுவே ஒரு எக்ஸசைஸ் இல்லை? காரில் போய் இறங்கி எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு காரில் ஏறி 5 நிமிஷம் வீடு, அந்த 5 நிமிஷம் வீடுக்கு ஜாகிங் வரலாம், நடந்து வரலாம். நம்ம கல்ச்சர் அப்படி மாறி போச்சு. ஷோ கேஸு எதாக இருந்தாலும் நான் வந்து இந்த காரில் வந்து ஜிம்மில் இறங்குறான் அப்படின்ற மாதிரி இருக்கணும். நம்ம ஊரில் அதுக்கு ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கும் சப்போர்ட் கிடையாது. சைக்கிளிங் பண்ணோம்னா பாதி நேரம் ஆக்சிடென்ட்டு பைக்கிங் சைக்கிளில் தான் ஆகுது, சேஃப்டி கிடையாது. ஸோ இந்த பயமும் இருக்குது. ஸோ குழந்தைங்கள பேரண்ட்ஸு சைக்கிள் ஓட்ட விட மாட்டேங்கிறாங்க. ஸோ இது மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான கூறுகளும் கம்மி. அப்படி இருந்தாலும் ஏதாவது வழி பண்ணி தான் ஆகணும். நம்ம உடம்பை நல்லா பார்த்துக்கணும், நம்ம தான் பண்ணி ஆகணும். ஸோ
எக்ஸசைஸ் ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். ஒரு 20 நிமிஷம் தினம்னா 7 நாள் தேவையில்லை, வாரத்தில் 4 நாள் 5 நாள் ஏதாவது ஒரு உடற்பயிற்சியோ அல்லது ஒரு நீச்சல் அல்லது வேறு ஏதாவது இந்த சைக்கிளிங்கு அல்லது வாக்கிங் ஜாகிங் எது பண்ணாலும் ஏதோ ஒரு எக்ஸசைஸ் பண்ணோம்னா நல்லது. லைஃப் ஸ்டைல் பார்க்கும்போது லிஃப்ட்டு அவாய்ட் பண்ணுறது, எப்போ பார்த்தாலும் உட்காந்து செடென்ட்ரியாக இருக்கிறது, டிவி பார்க்கும்போது சாப்பிட்றது. அதாவது ஒரு ஸ்டடி பண்ணாங்க லாஸ்ட் இயரு யூரோப்பில், டிவி பார்க்கும்போது சாப்பிட்டா 90% உடம்புல சேரும். இதுவே நீங்கள் ஏதாவது வேலை செஞ்சுருக்கும்போது நடுவில் சாப்பிட்டிங்கன்னா 40-50% தான் சேரும், இதெல்லாம் யூஸ் ஆயிரும் அப்படின்னு. ஸோ டிவி பார்த்து சாப்பிட்டா நம்ம செடென்ட்ரியாக இருக்கும், அதாவது எல்லாத்தையும் ரெஸ்ட் கொடுத்துட்றோம், சாப்பாடு மட்டும் தான் போகுது, ப்ளஸ் நம்ம சாப்பிட்ற அளவும் அதிகமாக போயிடும். ஸோ இதெல்லாம் நம்ம குறைக்கணும். சின்ன குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா டயர்டாக இருப்பாங்க, வீட்டுக்கு வந்தோடனே குழந்தைங்க நின்னுங்க டிவி போட்டுவிட்டு 2 ஸ்நாக்ஸை கொடுத்துட்டு இவங்க தப்பிச்சுக்குவாங்க, இவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. கடைசியில் பார்த்தா குழந்தைகள் சாப்பிட்டு அப்படியே பழகுவாங்க. நாளைக்கு வந்து நீங்கள் வெளியே புஷ் பண்ணி விளையாட போனாலும் போகாதுங்க, ஐபேடையும் டேப்பையும் வச்சுக்கிட்டு உட்காந்து விளையாடுங்க. ஸோ இது மாதிரி இல்லாமல் வெளியே போய் சின்ன குழந்தை விளையாடுறது, நீங்களும் கூட போய் பண்ணுறது, இதெல்லாம் வந்து உங்களை அறியாமையே ஒரு நாளைக்கு 750 கிலோக்கரை குறைக்க வைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஃபேஷனாக ஒரு பீடோமீட்டர் போட்டுக்குவாங்க, நான் 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கணும் ஒரு நாளைக்குன்னு சொல்லிட்டாங்கன்னே 10,000 ஸ்டெப் நடக்கணும்னு சொல்லி அந்த 10,000 ஸ்டெப் நடந்த உடனே வேலை முடிச்சு அவங்களுக்கு, அதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்றது. ஸோ இந்த பழக்க வழக்கங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக மாற்றினோம்னா அது நல்லாயிருக்கும். அடுத்த கட்டம்னு பார்த்தோம்னா முதல் கட்டத்தை பண்ண வேண்டியது அவசியம். எந்த 3 கட்டத்தில் எது நீங்கள் பண்ணாலும் முதல் கட்டம் கண்டிப்பாக அவசியம். 2வது கட்டம்னு பார்த்தோம்னா கூட வந்து கொஞ்சம் மருந்துகள், அதாவது உடல் குறைய மாட்டேங்குது அப்படின்றதுல கொஞ்சம் மாத்திரை மருந்துகள் சேர்த்துலாம். இல்லை கொஞ்சம் வேறு விதமான, அதாவது சப்ளிமெண்ட்னு சொல்லுவோம், அதாவது இந்த இப்போ இந்த ஜிஎம் டயட்னு ஒரு டயட் ஃபேமஸாக இருக்கும், அல்லது கீட்டோடி டயட்னு, இது மாதிரி கொஞ்சம் அக்ரெசிவான டயட்டுகள், அதாவது 10 நாளைக்கு வந்து உங்களை வந்து ஒரு டியூபை வயலில் போட்டு தண்ணி அகரம் மட்டும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி விஷயங்கள் நிறையா பண்ணுறாங்க. அது ஒன்று. மாத்திரை மருந்துகள்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து அந்த மெட்டபாலிசம் கம்மியாகும்னு சொல்லலாம், அந்த மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்துறதுக்கு மாத்திரை இருக்குது. 2வது சாப்பிட்றப்ப சாப்பாட்டிலேருந்து கொழுப்பை வந்து உடம்புல சேர்த்தாமல் வெளியே இதில் மலத்தில் வர மாதிரி ஒரு மருந்து இருக்குது. 3வது பார்த்தோம்னா உங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அதிகப்படுத்துகிற மாதிரி, அதாவது உங்களோட எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சரு, உடம்புல கொழுப்பு சேர்றது, அதையெல்லாம் குறைக்கிறதுக்கான மருந்துகள் இருக்குது. இது மாதிரி நிறையா மருந்துகள் இருக்குது. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா FDA அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபுட் அண்ட் ட்ரக் அசோசியேஷன். இது வந்து உடம்புக்கு வந்து நல்லது கெடுதல் அப்படின்னு சொல்லி பண்ணுற ஆர்கனைசேஷன். அந்த ஆர்கனைசேஷன் அப்ரூவ் பண்ண மாத்திரைன்னு பார்த்தோம்னா ஒரு 2-3 மாத்திரை தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம அதுவும் ரொம்ப நாள் சாப்பிட முடியாது, 3 மாதம் சாப்பிட்லாம், ப்ளஸ் 1 மாதம் பிரேக் விட்டு இன்னொரு 3 மாதம், அவ்வளோதான். 6 மாதத்துக்கு மேலே சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா அதுலேயும் பிரச்சனைகள் வரும். ஸோ இது மாதிரி மாத்திரைகள் சாப்பிட்டா என்ன ஆகுனா, இன்னும் ஒரு முதல்ல வந்து நீங்கள் ஒரு 2 கிலோ 3 கிலோ குறையிறீங்க மாதம், இன்னும் கொஞ்சம் பெட்டராக குறையணும்னா இது சாப்பிட்டா இன்னொரு 1 கிலோ 2 கிலோ குறையும். ஸோ 5 கிலோ 6 கிலோ வரைக்கும் குறைக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இது மாதிரி 2வது ஸ்டேஜ். இது 2யும் பண்ணி முடியல அப்படின்னா தென் 3வது ஸ்டேஜ். 3வது ஸ்டேஜ்னு பார்த்தோம்னா ஷார்ட்கட்னு சொல்லுவாங்கலாம், ஈஸியாக பண்ணுற ஸ்டேஜ் சர்ஜரி. ஆனால் சர்ஜரின்னு பார்த்தோம்னா இல்லைன்னா அதில் வந்து ஒரு க்ரைட்டீரியா இருக்குது, இந்த மாதிரி மக்களுக்கு மட்டும்தான் ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லை பண்ணக்கூடாது, அறுவை சிகிச்சை பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. இதுக்கு வந்து நம்ம பிஎம்ஐன்னு கால்குலேஷன் பண்ணுவோம். 22 BMI தான் மேக்ஸிமம் இருக்கணும். அதாவது வெயிட்டையும் ஹைட்டையும் எடுத்துக்கும். வெயிட்டை வந்து கிலோவில் எடுத்து அதுக்கு வந்து டிவைடட் பை ஹைட் மீட்டர் ஸ்கொயரில் பண்ணோம்னா பாடி மாஸ் இண்டெக்ஸ்னு, அது வந்து 22 வரைக்கும் வந்தால் நார்மல். 22லேருந்து 27 வரைக்கும் உடல் பருமன் இருக்குது அர்த்தம். உடல் பருமன் இருந்தாலும் கொஞ்சம் வெயிட்டு தான் அதிகம். 27க்கு மேலே போனால் அது வந்து ஒபிசிட்டி அப்படின்றோம். அதில் வந்து 3ஆக பிரிப்போம். 27லேருந்து 32 வரைக்கும் இருந்ததுன்னா அவங்க வந்து மாடரேட் ஒபிசிட்டி, அதாவது கொஞ்சம் தான் உடல் பருமன் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரி அண்ட் செகண்ட் கேட்டகரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் மட்டும் கொஞ்சம் அதிகம்னா ஃபஸ்ட் கேட்டகரி சூப்பராக இருக்கும். செகண்டுக்கு வந்து ஃபஸ்ட் கேட்டகரியும் பண்ணலாம், வேணும்னா செகண்ட் கேட்டகரி ஆட் பண்ணால் கொஞ்சம் உங்களுக்கு வெயிட் குறையிற மாதிரி தெம்பு வரும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுவீங்க. 2வது ஸ்டேஜ் 32லேருந்து 37 BMI போச்சுன்னா ஃபஸ்ட் அண்ட் செகண்டு பண்ணியே ஆகணும். இருந்தாலும் உங்களுக்கு வந்து 30% 40% தான் சான்ஸ் குறையிறதுக்கு. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆப்ரேஷனும் பண்ணலான்றது ஒரு ப்ரையாரிட்டியாக வச்சுக்கலாம். 3வது ஸ்டேஜ் 37க்கு மேலே போச்சுன்னா என்ன ஆகுனா உடலில் நோய்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும். அந்த நோய்கள்லாம் வர ஆரம்பிச்சப்போ ப்ரையாரிட்டி பார்த்தோம்னா உடல் அறுவை சிகிச்சையை வந்து பார்க்கலான்றத விட அறுவை சிகிச்சையை முதல்லையே கன்சிடர் பண்ணலாமா அப்படின்ற ஸ்டேஜில் இருப்போம். இதில் வந்து உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் இருக்காங்க,
மூச்சு வாங்க கஷ்டமாக இருக்குது, ரத்த சோகை ரொம்ப இருக்குது, நீரிழிவு நோயெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, இருதயத்துக்கு பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருச்சு, சக்கரை வியாதி அதிகமாகிட்டே போகுது. இது மாதிரி உயிருக்கு ஆபத்தான நிலைமைகள் அதிகமாகிட்டே போகிற ஸ்டேஜில் ஆப்ரேஷன் பண்ணிக்கங்கிறது முதல்ல சொல்லுவோம். மீதெல்லாம் வெயிட் பண்ணிட்டோம், முதல்ல ஆப்ரேஷன் பண்ணி குறைச்சிக்கலாம்னு சொல்லுவோம். ஆப்ரேஷன் பார்த்தோம்னா 3 விதமாக பண்ணுவோம். முதல்ல பசியை குறைப்போம், ஏன்னா பசி தான் மெயின் காரணம்னு சொன்ன அந்த கிரீன் ஹார்மோன். ரெண்டாவது சாப்பிட்ற குவான்டிட்டி அளவை வந்து குறைக்கிறதுக்கு, ஸோ வயிற்றை குறைச்சிருவோம். மூணாவது சிறுகுடல் வந்து உள்ளே இருக்கிற அப்சர்வ் பண்ணுற சக்தியை கம்மி பண்ணிடுவோம். இது 3ஆலையும் வெயிட் குறையும். யாருக்கு எது பண்ணணும் அப்படின்றது அவங்களோட உடல் வாகை பொறுத்து, நோய்கள் இருக்கிறத பொறுத்து, எவ்வளோ உடல் அதிகமாக இருக்கிறத பொறுத்து, ஆணா பெண்ணா, கல்யாணம் ஆச்சா ஆலியா, குழந்தை இல்லையா இருக்கான்றதை பொறுத்து நிறையா ஆப்ரேஷன், ஒரு 8-10 ஆப்ரேஷன் இருக்குது. கரெக்டாக அதை பார்த்து சூஸ் பண்ணுவோம். இது மாதிரி சூஸ் பண்ணி பண்ணோன்னா என்ன அட்வான்டேஜ்னால், உங்களுக்கு ஒரு வருஷத்துக்குள்ளே 80% வெயிட் குறைஞ்சிரும். 40 கிலோ அதிகமாக இருக்கீங்களா, 30 கிலோ குறைஞ்சிடும் ஒரு வருஷத்துக்குள்ளே. ப்ளஸ் 80% நோய்கள்லாம் கம்மியாயிரும். ஸோ என்ன ஆகுது, உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட்டில் ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு அளவு கொண்டு வந்துடும். ஆனால் அதுக்கப்புறமும் நான் சொன்ன அந்த 1வது இதை பண்ணியே ஆகணும். நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டேன், வெயிட்டை குறைஞ்சிட்டேன், அதனால் எனக்கு ஒரு பிரச்சனையில் நினச்சோம்னா திருப்பி வெயிட் போட்டுருவீங்க. இது வரைக்கும் உலகத்தில் உடல் பருமனுக்கு ஒரு நிரந்தர தீர்வே கிடையாது. அதாவது உடல் பருமனுக்கு கண்டிப்பாக குறைச்சி தர முடியுன்ற தீர்வு சர்ஜரியில் அறுவை சிகிச்சை இருந்தாலும் அதுவுமே டயட், எக்ஸசைஸ், லைஃப் ஸ்டைல் சேஞ்சை பண்ணாட்டி சரியாகாது. ஸோ இது 3 தான் இப்போதைக்கு நம்மளுக்கிட்ட அவைலபிளான வைத்தியங்கள். கண்டிப்பாக டாக்டர். இப்போ நிறைய நம்ம பார்த்துட்டோம் என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் நம்ம இருக்கணும்னு முதல் ஸ்டெப்லேயே நீங்கள் சொல்லியிருக்கீங்க, உடல் பருமன் குறைக்கிறதுக்குன்னு சொல்லி. இப்போ இன்றைக்கி உடல் பருமனாக இருக்கிறவங்க நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். அதற்கான சிகிச்சை, மருந்து, மாத்திரைகள் எல்லாம் இருந்தாலும் இதெல்லாம் இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு டாக்டராக நீங்கள் சொல்கிற அட்வைஸ் என்ன? முதல்ல நம்மளோட பழக்க வழக்கங்களை நம்ம கண்டிப்பாக மாற்றி ஆகணும். மற்றதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். பழக்க வழக்கங்கள் பார்த்தோம்னா, இப்போ பர்சனல் ஹிஸ்ட்ரியாக பார்த்தோம்னா, என் வீட்டிலே பார்த்தோம்னாலும் மனைவி வந்து பையன் வந்து ரொம்ப டயர்டாக வந்திருக்கானா, நீ டயர்டாக வந்திருக்காங்க, இன்றைக்கி விளையாட போக வேண்டாங்க, இருக்கட்டும் அப்படின்வாங்க. அதை நம்ம பரவாயில்ல பாவம் பையன் அப்படின்றத விட்டுட்டு, அவனுக்கு வந்து சின்ன வயசில் டயர்ட் ஆனாலும் அந்த எக்ஸசைஸ் பண்ணுன்றது ரொம்ப முக்கியம். 1. 2வது, நம்ம ஸ்கூல்லையும் பார்த்தோம்னா காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்தா 4 மணி வரைக்கும் படின்னு, ஏன்னா 99 மார்க் வாங்கணும் அப்போ தான். ஸோ கல்ச்சரே பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பசங்களை படிக்க வைக்கிறது தான் அவங்களுக்கு ஒரே கடமை. ஸோ அந்த பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் மாறினா இந்த குழந்தைகளில் வர உடல் பருமன் குறையும். ஏன்னா குழந்தைகளில் வர உடல் பருமன் என்ன ப்ராப்ளம்னா, குழந்தைகளில் பருமனாக இருந்தீங்கன்னா 90% நீங்கள் பெரியவங்களானா பருமனாக இருப்பீங்க. ஸோ முளையிலே கிள்றது நல்லது. குழந்தைகளை வளர்த்தும் போது தினமும் அவங்களுக்கு உடல் பயிற்சின்றது முக்கியமாக இருக்கணும். அதை எப்படி பண்ணுறாங்கன்றது வேறு விஷயம், முக்கியமாக இருக்கணும். சாப்பாடு சாப்பிட வைக்கும் போது குழந்தைகளும் சரி பெரியவங்களும் சரி 8 மணிக்கு மேலே ராத்திரி சாப்பிடவே கூடாது. ஏன்னா 7 to 8 மெட்டபாலிசம் கட் டவுன் ஆயிரும். அதுக்கு மேலே உடம்பு வேலை செய்கிறது இருக்கிறதுலே ரொம்ப கம்மியாக வேலை செய்யும். ஸோ அதுக்கு மேலே என்ன சாப்பிட்டாலும் உடம்புல சேரும். அதுக்கு முன்னாடி சாப்பிட்றது ஜீரணமாகி செலவாயிடும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா 8 மணிக்கு சாப்பிட்டோம்னா அடுத்து 11 மணிக்கு 12 மணிக்கு பசிக்கும் நீங்கள் தூங்காமல் இருந்தீங்கன்னா. ஆனால் 11 மணிக்கு தூங்கிட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் எழுந்து சாப்பிடுவீங்க. ஸோ 8 மணிக்குள்ளே சாப்பாடு நிறுத்திக்கணும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, அது பேரே பிரேக்ஃபாஸ்ட். நீங்கள் வந்து பட்னியை கட் பண்ணுறீங்க. பிரேக்ஃபாஸ்ட்ன்றது சாப்பிடாமல் இருக்கவே கூடாது. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பிரேக்ஃபாஸ்ட்ன்றது சாப்பிட்டே ஆகணும். காலையில் சாப்பாடு ரொம்ப முக்கியம். ஏன்னா காலையில் சாப்பாடு சாப்பிடாம விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே உடம்புல போய் சேரும். டயர்டாக இருக்கிறப்ப சாப்பிட்றதெல்லாம் உடம்புல போய் சேரும். காலையில் நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் ஜீரணமாயிரும். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். நம்ம சாப்பாடு பக்கம் பார்த்தோம்னா ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். காலையில் சாப்பிட மாட்டோம், அதில் கம்மியாக சாப்பிடுவோம். மத்தியானம் கொஞ்சம் பரவாயில்லாமல் சாப்பிடுவோம். வீட்டில் வந்து நைட்டு தான் கட்டுவோம். இது வந்து ரிவர்ஸாக பண்ணணும். ரிவர்ஸ் ட்ரையாங்கிளாக பண்ணணும். காலையில் நிறையா சாப்பிட்ணும், மத்தியானம் சுமாராக சாப்பிட்ணும், நைட்டு இருக்கிறதுலே கம்மியாக சாப்பிட்ணும். நம்ம பண்ணுறதெல்லாம் அப்படி கம்ப்ளீட்டாக ஆப்போசிட். ஸோ உணவு பழக்க வழக்கங்களை மாற்றணும். 3வது பார்த்தோம்னா அந்த உணவுலே சாப்பிட்றது என்னன்றது இருக்குது. என்ன சாப்பிட்றோன்னு பார்க்கணும். சின்ன குழந்தைங்க பார்த்தீங்கன்னா
கேன்டீனுக்கு 10 ரூபா தருவீங்க 20 ரூபா தருவீங்க, அங்கே போய் பீஸா சாக்லேட்டு வாங்கி சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு வந்துடுவாங்க. வீட்டில் வந்து டைம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த எம்டி கேலரிஸ்னு சொல்லுவோம், அதெல்லாம் குறைச்சிட்டு ஒரு சாப்பாடு சாப்பிட்டோம்னா 25% தான் சாப்பாட்டில் கார்போஹைட்ரேட்ஸ், அரிசி பருப்பு அதெல்லாம் கொஞ்சம் போட்டு 25% 30%, 20-30% நீங்கள் க்ரீன்ஸ்னு சொல்லுவோம், காய்கறி கீரைகள் அது சாப்பிடணும். இன்னொரு 25% இந்த சிக்கனு மட்டனு ரெட் மீட் சாப்பிடணும். அடுத்த ஒரு 20% புரதச்சத்து ஃபேட்டு இது மாதிரி பேலன்ஸ்டாக நம்ம சாப்பிடணும். அடுத்தது இதை சாப்பிட்டாலும் ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும். அப்பாவும் அம்மாவும் பிள்ளைங்களும் சேர்ந்து டெய்லி ஏதோ ஒரு ஆக்டிவிட்டீஸ், ஒரு சின்ன கேம். அந்த காலத்துலலாம் ஒரு பரமபதமாக ஆடுவாங்க. இப்போ வீட்டில் உட்காந்து எல்லாம் உட்காந்து டிவி பார்க்குறது தான் நல்லது. இல்லைன்னா சும்மா உட்காந்து எல்லாம் ஆளுக்கு வாட்ஸ்அப்பும் ஃபேஸ்புக்கும் அதெல்லாம் குறைச்சிட்டு ஃபேமிலி டைமில் உட்காந்து ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும். அந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணால் சின்ன ஓடுவீங்க ஆடுவீங்க ஏதாவது ஒரு வேலை பண்ணுவீங்க. ஸோ சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் இது மாதிரி கொஞ்சம் மாற்றிக்கணும் பழக்க வழக்கங்கள். மூணாவது, முடிஞ்ச வரைக்கும் வாரத்தில் 2-3 வெளியே போக பழகணும். ஸ்கூலு அல்லது ஆஃபீஸு வீடு சண்டே ஆனால் ஐயா எனக்கு இன்றைக்கி ஒரு நாள் தான் ஃப்ரீ, நான் வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு எப்போ பார்த்தாலும் வீடு. இதை விட்டு வெளியே போனோம்னா ஒன்று சினிமா இல்லை சாப்பாடு. அதை தவிர நம்ம தமிழ்நாட்டில் பார்த்ததே கிடையாது. இந்தியாவிலேயும் அப்படி தான், ஃபுல்லாகவே அப்படி தான். அதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு மகாபலிபுரம் சும்மா போனோமா வந்தோமா, எங்கேயாவது பீச்சில் போய் உட்காந்தோமா, அது வாக்கிங் போனோமா, போனோம்னா குழந்தைங்க ஓடுவாங்க ஆடுவாங்க, ஆக்டிவிட்டீஸ் வரும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வீட்டுக்கு வெளியே அடிக்கடி போகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் அதிகமாகும். கேட்டால் எனக்கு சூரியன் ரொம்ப இதுன்னு இதாக பார்த்தீங்கன்னா விட்டமின் டி டிஃபிஷியன்சி அதிகம் நமக்கு இந்தியன்ஸ். ஏன்னா நம்ம சூரியன் பக்கம் போகிறதே இல்லை, கருத்துருவோமா நம்ம. ஸோ அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கணும். நம்ம இது வந்து நம்மளோட உடல் இவ்வளோதான், இதை வச்சு நம்ம என்ன பெஸ்ட் பண்ண முடியுமோ அதை பண்ண ஆரம்பிக்கணும். ஆஃபீஸ் போனால் எப்போ பார்த்தாலும் உட்காந்துருக்கிறது, பக்கத்து சேரு கூட ஃபோன் அடிச்சு தான் பேசுகிறது, இன்டர்காம். அதை விட்டுட்டு நல்ல ஒரு அருமையான ஒரு ஸ்டடி பண்ணாங்க. ஜெர்மனியில் ஒரு ஆஃபீஸில் என்ன பண்ணாங்க, லிஃப்ட்டே யாரும் யூஸ் பண்ணக்கூடாது ஆஃபீஸில், ஃபோனே இன்டர்காமே கிடையாது. யாரையாவது நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எஞ்சி போய் அவங்க டேபிளில் வந்து பார்க்கணும். நீங்கள் பாத்ரூம் உள்ளே போனால் பாத்ரூமுக்குள்ளே 10 சிட்டப்ஸ் பண்ணணும். இதெல்லாம் ரூல்ஸ் போட்டாங்க. ரூல்ஸ் போட்டு 6 மாதத்தில் டோட்டலாக பார்த்தோம்னா எல்லாமே ஆஃபீஸில் ஃபிட் ஆனாங்க. ஒன்றுமே செய்யல. அவங்க ஃபோனை எடுத்தாங்க, லிஃப்ட்டை ஆஃப் பண்ணாங்க, 2-3 ரூல்ஸை போட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஆஃபீஸில் இது மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸு, பக்கத்து டேபிள் போனால் எந்திரிச்சு வந்து சும்மா போனீங்கன்னா அந்த 10,000 ஸ்டெப் ஒரு நாளைக்கு பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக ஆகி போயிடும். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன பழக்க வழக்கம் மாற்றினோம்னா இது நல்லாயிருக்கும். மூணாவது பார்த்தோம்னா இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு இது அது மாதிரி வெளியே போனால் ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றது, அது வீட்டில் சமைக்காமல் வெளியே சாப்பிட்றது, இது மாதிரி பழக்க வழக்கங்களை கொஞ்சம் குறைச்சிட்டு லைஃப்பில் வந்து ஃபேமிலி சாப்பாடு இதெல்லாம் முக்கியம்னு உட்காந்தா கொஞ்சம் இதாக இருக்கும். அப்புறம் முக்கியமாக பார்த்தோம்னா ஸ்ட்ரெஸ், அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது நமக்கு. அதாவது நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், ப்ளே கிரவுண்டில் விளையாடுறதுக்குன்றோம், சாப்பாடு வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்குது, அதனால தான் பர்கர்னால் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு கிடைக்கும், நல்ல ஒரு சாப்பாடு செய்யணும்னா அதுக்கு 500 ரூபா ஆகும் இப்படிலாம் பேசுகிறோம். ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸு தேவையில்லாமல் நம்ம எடுத்துக்கிறது, சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறது. சக்ஸஸ்ஸு சம்பாதிக்கிறது அதுதான் முக்கியம் ஆகிப்போச்சு காலத்தில். நமக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளும் எல்லாத்துக்கும் ஸ்ட்ரெஸ் எடுத்தால் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பழக்க வழக்கம் உள்ள ஹார்மோன்ஸ் எல்லாம் ஃபங்க்ஷன் கம்மியாகும். ஸோ ஸ்ட்ரெஸ் அதுவும் இல்லாமல் ஆர்கனுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக ஹார்மோன்ஸ் எல்லாம் கண்ணாப்படான்னு சுரக்க ஆரம்பிக்கும். இது மாதிரி பேலன்ஸே இல்லாமல் போகிற இதில் வந்து உடல் பருமன் அதிகமாக சான்ஸ் இருக்குது. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸையும் குறைச்சிக்கணும். பிபி அதிகமாகும், கொலஸ்ட்ரால் வரும், எல்லாம் வர ஆரம்பிக்கும். ஸ்ட்ரெஸ் ஆனாவே சைக்காலஜிக்கலாக நம்ம நிறைய சாப்பிட்ணுன்னு தோணும், அல்லது சாப்பிட்டாலும் அது ஜீர்ணிக்காது. ஸோ இது மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸையும் குறைச்சிக்கணும். ஸோ இது மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைலே மாறிப்போச்சு. அந்த லைஃப் ஸ்டைலை திருப்பி கொஞ்சம் கொண்டு வரது ரொம்ப நல்லது. இது மாதிரி பண்ணினாவே போதும். ஸ்டடி வைஸ் ஒரு ஸ்டடியாக இருக்குது, இது மாதிரி பண்ணால் போதும், ஒரு மாதத்துக்கு 2 கிலோலேருந்து 3 கிலோ குறையலாம். இந்த லைஃப் ஸ்டைல் மாற்றினா போதும், நீங்கள் மாத்திர தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. சின்ன சின்ன விஷயங்கள் இப்படி சேஞ்ச் பண்ணால் போதும், மாதத்துக்கு 2-3 கிலோ குறையும். இது மாதிரி கொஞ்சம் 6 மாதத்தில் நீங்கள் 5 கிலோ இதை குறைஞ்சிடுறீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மாதிரிலாம் லைஃப் ஸ்டைல் மாற்றுறது ரொம்ப அவசியம். கண்டிப்பாக டாக்டர். வயிறு மற்றும் குடல் அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படிங்கிற முறையில் இன்றைக்கி உடல் பருமன் சார்ந்து நிறைய விஷயம் பேசியிருக்கோம். உடல் பருமன் அப்படிங்கிறது என்ன, எதனால் நம்ம வந்து உடல் பருமன் ஆகுது, நம்மளுடைய மரபு ரீதியாகவே இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதற்கான தீர்வு அப்படின்னு வரும்போது சின்ன சின்ன பழக்க வழக்கங்களில் நம்ம மாற்றிக்க வேண்டிய அவசியம் கட்டாயத்தில் இருக்கும். சிறு குழந்தைகள்லேருந்தே வெளியில் போய் ஓடி ஆடுற விளையாட்டோட முக்கியத்துவம் என்ன, அதெல்லாம் தாண்டி நம்ம எவ்வளோ தூரம் போனதுனால இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு பாதிப்புக்கு ஆளாயிருக்கும். உடல் பருமன் மற்ற
உறுப்புகளை எப்படி பாதிப்படைய செய்து, இன்னைக்கு அதுக்கான நவீன சிகிச்சை முறைனா என்ன மாதிரி இருக்கு, இதெல்லாம் இல்லாம தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்படின்னு உடல் பருமன் சார்ந்து பல விஷயங்களை எங்களோட முழுமையா பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. வணக்கம். புத்தகங்களிலிருந்து நாம் படித்து அறிந்து கொள்ள வேண்டிய தகவல்களையும் இதுவரை நாம் அறிந்து கொள்ளாத செய்திகளையும் அழகு தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவேற்பது ஒன்றை சொல் நன்றி சொல். சென்னை வேளச்சேரியில் நடைபெற்ற ஒரு திருமண விழாவில் மணமக்களை வாழ்த்துவதற்காக மேடையில் அமர்ந்திருந்த போது எனக்கு முன்னால் அவர்களை வாழ்த்தி பேசிய ஒரு நண்பர் வித்தியாசமான ஒரு வாழ்த்தை முன்வைத்தார். அவர் அறிவியல் துறை சார்ந்தவர். அவருடைய பெயர் பாரி வள்ளல் என்பது. அவர் பேசுகிற போது எப்படி மணமக்களை வாழ்த்தினார் என்றால், தேவையான அளவு செல்வங்களை பெற்று வாழ்க என்று வாழ்த்தினார். மேலோட்டமாக பார்க்கிற போது கொஞ்சம் கஞ்சத்தனமாக வாழ்த்துகிறாரோ என்று தோன்றும். பொதுவாக வாழ்த்துகள் எப்படி அமைகின்றன என்பதை நாம் அறிவோம். எல்லா நலமும் பெற வேண்டும், எல்லா வளமும் பெற வேண்டும், 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்றெல்லாம் வாழ்த்துகிற வாழ்த்துக்களைத்தான் நாம் திருமண வீடுகளில் பார்த்திருக்கிறோம். தேவையான அளவுக்கு செல்வத்தை பெற்று வாழுங்கள் என்று அவர் வாழ்த்துகிற போது அது ஒரு பொருள் பொதிந்த வாழ்த்தாக எனக்கு பட்டது. காரணம், செல்வம் என்பதே நம் தேவையை பொறுத்தது தான். தேவையற்றவைகள் எல்லாவற்றையும் வீட்டில் வாங்கி குவித்து வைத்தால் அவை செல்வமாகாது, ஒரு கட்டத்தில் சுமையாக ஆகி போய்விடும். எது பயன்படுகிறதோ அதுதான் செல்வம், எது தேவையோ அதுதான் செல்வம். இந்த புரிதல் இருக்குமானால் நம் நாட்டிலே இருக்கிற நுகர்வு கலாச்சாரம், இந்த கன்சியூமிங் கல்ச்சர் என்று சொல்கிறார்களே ஆங்கிலத்தில், அந்த நுகர்வு கலாச்சாரமே அடிபட்டு போகும். இந்த நுகர்வு கலாச்சாரம் என்பதுதான் இன்றைக்கு நாட்டில் இருக்கிற பல்வேறு கேடுகளுக்கு காரணமாக இருக்கிறது. தேவையில்லாத பொருள்களையெல்லாம் வாங்கி வைத்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை பணத்தின் தேவையை மிகுதியாக்குகிறது. கூடுதல் பணம் தேவை என்கிற போது அந்த பணத்தை எப்படியாவது ஈட்ட வேண்டும் என்கிற எண்ணம் வருகிறது. எப்படியாவது என்று முடிவுக்கு வந்தவுடனேயே அது நேர்வழியிலே தான் இருக்க வேண்டும் என்கிற கவலை அற்றுப்போய் விடுகிறது. லஞ்சம் வாங்கலாம், திருடலாம், அல்லது மற்றவனை ஏமாற்றலாம், எப்படியாவது பணம் சேர்க்க வேண்டும், எப்படியாவது சேர்த்த பணத்தில் எல்லா பொருள்களையும் வாங்கிவிட வேண்டும் என்கிற இந்த மனநிலையை உடைப்பதற்கு அடிப்படையான நோக்கு என்ன என்றால், தேவையான அளவிற்கு செல்வம் இருந்தால் போதும் என்கிற எண்ணம் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும் என்பதுதான். வாழ்த்துகிற போது கூட நேரடியாக அப்படி சொல்லி வாழ்த்துவது பொதுவான மேடைகளிலிருந்து வேறுபட்டிருந்தாலும் அதுதான் சரியானதாக இருக்கிறது. எந்த பொருள் யாருக்கு செல்வம் என்பதை தேவையை பொறுத்து தான் தீர்மானிக்க முடியும். பசியோடு இருக்கிறவனுக்கு உணவு தான் செல்வம். அந்த நேரத்தில் அதனை காட்டிலும் பெரிய செல்வம் உலகத்தில் கிடையாது. கடும் பசியோடு ஏதேனும் ஒன்று வேண்டும் உண்பதற்கு என்கிற நிலையில் இருக்கிற ஒருவனிடம் போய் நீங்கள் எவ்வளவு விலை உயர்ந்த வைர நகைகளை கொடுத்தாலும் அது சுமையே தவிர அந்த நேரத்தில் அவனுக்கு அது செல்வமாக ஆகாது. எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தாலும் வைரத்தை நொறுக்கி யாரும் தின்ன முடியாது, தின்ற பிறகு யாரும் உயிர் வாழவும் முடியாது. எனவே வைரம் ஒரு கட்டத்தில் ஒருவருக்கு அது செல்வமாக கூட இருக்கலாம். ஆனாலும் கூட எது தேவையோ அது செல்வம் என்பதைத்தான் பாரதி மனத்தில் வைத்துக்கொண்டு கண்ணன் பாட்டிலே போகிற போக்கில் ஒற்றை வரியை சொல்லுவான். கண்ணன் என்றால் யார் என்றால் பசிக்கு உணவு மழைக்கு குடை என்று சொல்லுவான். மிக எளிமையான வரி. பசிக்கு உணவும் மழைக்கு குடையும். மழை நேரத்திலே யார் கண்ணன்? குடைதான் கண்ணன். பசி நேரத்திலே உணவுதான் கண்ணன். எனவே தேவைதான் அந்த ஒன்றை அது செல்வமா இல்லையா என்பதை தீர்மானிக்கிறது. ஒருவனுக்கு செல்வமாக இருக்கிற ஒரு பொருள் இன்னொருவனுக்கு சுமையாகவும் ஆகும். அவனவன் சேர்ந்த துறையை பொட்டியும் அவனுடைய வாழ்க்கை முறையை ஒட்டியும் ஒரு பொருள் செல்வமாகவோ
அல்லது தேவையற்ற சுமையாகவோ மாறுகிறது. படிக்கவே தெரியாத ஒருவனுக்கு புத்தகம் சுமைதான். புத்தகம் அறிவு என்று நாம் சொல்லுகிறோம். அறிவின் ஒரு பகுதிதான் நூல். ஆனால் படிக்கவே தெரியாத ஒருவனுக்கு நூல் ஒரு சுமையாகத்தான் ஆகிப்போகும். அதுபோல அவரவரினுடைய வாழ்க்கை நிலையை, வாழ்க்கை முறையை ஒட்டித்தான் எல்லாம் தீர்மானிக்கப்படுகிறது. எனவே எல்லா செல்வமும் ஒருவனுக்கு வந்து சேர வேண்டும் என்று வாழ்த்துவது மிகையான வாழ்த்து, செயற்கையான வாழ்த்து. நாம் வாழ்த்துகிற போது பல நேரங்களில் செயற்கையாகத்தான் வாழ்த்துகிறோம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்பது ஒரு வைணவ மரபாக இருக்கலாம். அதை நாம் வாழ்த்துவதும் கூட ஒரு பெருமிதமாகத்தான் வாழ்த்துகிறோமே தவிர வாழ்த்துகிறவனுக்கும் வாழ்த்தப்படுகிறவனுக்கும் அது உண்மையில்லை என்று புரியும். யாராலும் பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டு வாழவே முடியாது என்கிற உண்மை விளக்கித்தான் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதில்லை. நீண்ட காலம் வாழ்க என்பதைத்தான் நாம் அப்படி சுருக்கமாக சொல்லுகிறோம். அவ்வளவுதான். 4 பேர் என்ன நினைப்பான் என்று கேட்டால் ஏதோ ஒரு குறிப்பிட்ட 4 பேர் என்று அதற்கு பொருள் இல்லை. 4 பேர் என்றால் பொதுவாக அக்கம்பக்கத்தில் இருக்கிறவர்கள், உன்னை அறிந்தவர்கள், உன் உறவினர்கள், உன் நண்பர்கள், எப்படி வேண்டுமானாலும் அதற்கு பொருள் வைத்து கொள்ளலாம். அதுபோலத்தான் பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டு என்பதெல்லாம் நீண்ட நாள் என்கிற அந்த ஒற்றை சொல்லினுடைய விரிவு என்று அவ்வளவுதான் பார்க்க வேண்டும். அப்படி வாழ்த்துகிற அந்த இயல்பைத்தான் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் என்றைக்கும் தேவைக்கு ஏற்ற பொருளும் திறமைக்கு ஏற்ற புகழும் இருந்தால் மனிதன் கெட்டுப்போக மாட்டான் என்பது இயற்கையான விதி. மனிதர்கள் பல நேரங்களில் கெட்டுப்போவதற்கான அடிப்படை காரணமே இவை இரண்டும் கூடுதலாக வந்து சேர்ந்து விடுவதுதான். மனித வாழ்க்கையில் பொருளும் தேவை, புகழும் தேவை. ஆனால் இரண்டும் எல்லையை மீறுகிற போது அதில் பல்வேறு சிக்கல்கள் வந்து சேருகின்றன. தேவையை மிஞ்சுகிற பொருளும் திறமையை மிஞ்சுகிற புகழும். ஒருவனுக்கு திறமை இருக்குமானால் புகழ் அவனை ஊக்குவிக்கும், ஊக்கம் தரும். புகழ் என்பது தேவைதான். ஆனால் பொய்யான புகழ், அளவை கடந்த புகழ் அவனை கர்வம் கொள்ள வைக்கும். அவனிடத்திலே இருக்கிற திறமைகளை அழித்து போடும். ஆகையினாலே புகழானாலும் பொருளானாலும் அளவுக்கு மேல் சேருகிற போது அது அவனுக்கு பயனுடையதாக, செல்வமாக இல்லாமல் அவனுக்கு கேடாக வந்து முடியும். எனவே நாம் இப்படி முடிவு செய்து கொள்வது, இதற்கு ஒரு இயல்பான ஒரு மனநிலை வேண்டும். நம் தேவைக்கான செல்வம் போதும், நம் திறமைக்கேற்ற புகழ் போதும் என்கிற முடிவுக்கு வருவது அத்தனை எளிதில்லை. ஆனால் அதுதான் வாழ்க்கையில் நிம்மதியை கொண்டு வந்து சேர்க்கும் என்பது அடிப்படையான செய்தி. இவை இரண்டும் இருக்கிறவர்கள் அடிப்படையில் நிம்மதியாக இருக்கிறார்கள். தேவைக்கு மேலே செல்வம் சேர்த்து கொண்டவர்கள் இரவு முழுவதும் தூக்கமின்றி துயரப்படுகிறார்கள். மெத்தையில் குளிர் அறையில் படுத்து தூங்காமல் இருக்கிறவனை விட ஒரு வேப்ப மரத்து நிழலில் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறவன் வாழ்க்கையில் கூடுதல் செல்வம் பெற்றிருக்கிறான் என்றுதான் ஆகும். ஆகையினாலே செல்வம் என்பது நம்மிடத்திலே இருக்கிற பொருளின் தன்மையையோ பொருள்களின் அளவையோ பொறுத்ததில்லை. பொருள்களின் பயன்பாட்டை பொறுத்தது, பொருள்களின் தேவையை பொறுத்தது. எனவே தேவையான அளவுக்கு செல்வம் பெற்று வாழ்க என்று வாழ்த்தி அந்த வாழ்த்து பொருத்தமானது, இயற்கையானது, கொஞ்சம் கூட அதில் மிகை இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சுற்றுச்சூழல் சீராக இருந்தால்தான் நம் சமூகம் சிறப்பாக இருக்கும். ஆகையால் சுற்றுச்சூழலை எவ்வாறு சீராக வைக்க வேண்டும் என்ற தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவேற்பது சுற்றுச்சூழல். சுற்றுச்சூழலில் ஏற்படுகிற மாற்றங்களில் பல வினைகள் விஞ்ஞானபூர்வமாக இன்றைக்கு அந்த மாதிரி விஞ்ஞானத்தினுடைய கண்டுபிடிப்புகள் இன்றைக்கி பாடமாக படிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது.
நான் ஏற்கனவே சில வாரங்களுக்கு முன்னாடி சுற்றுச்சூழல் கல்வி எவ்வளவு முக்கியத்துவம், அதுவும் இந்தியாவை போன்ற நாடுகள் அதை கட்டாயமாக படிக்க வேண்டும், அது மாணவர்கள், அது இளைஞர்கள் அதை அதிகமாக தெரிந்து அதன் மூலம் நம்முடைய இந்தியாவை ஒரு சுற்றுச்சூழல் வளமுள்ள நாடாக உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்றைக்கு சுற்றுச்சூழல் கல்வி முக்கியத்துவம் பெறுகிறது. அதை படித்து பார்க்கிற பொழுது சில நேரங்களில் இந்த விஞ்ஞான ரீதியான பாடத்திட்டங்கள் வருகிற பொழுது அது சுற்றுச்சூழல் கல்வி என்பது ஏதோ விஞ்ஞான மாணவர்களுக்குத்தான் என்று ஒரு தவறான புரிதல் இருக்கிறது. ஆனால் சுற்றுச்சூழல் கல்வி இன்னைக்கு அனைவருக்குமே தேவையாக, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் ஒவ்வொரு குடிமகனும் தங்களுடைய நாட்டையும் தங்களுடைய நாட்டில் உள்ள சுற்றுச்சூழல் பிரச்சனைகளையும் அதே மாதிரி சுற்றுச்சூழல் சம்பந்தமான என்னென்ன தகவல்கள் தேவை என்பதை தெரிந்து அதை புரிந்து வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சூழல் இன்றைக்கி உருவாகி இருக்கிறது. அவ்வாறு நம்ம சில விஞ்ஞான ரீதியாக வரக்கூடிய தகவல்களை ஒதுக்கி விடுவது தவறு. ஏன்னால் சில நேரங்களில் சில பேருக்கு கணிதம் பிடிக்காது, சில பேருக்கு விஞ்ஞானம் பிடிக்காது, இப்படி. ஆனால் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கிற பொழுது அது நம்முடைய வாழ்க்கை முறைக்கும் அதோடு நம்முடைய சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் ஒரு பெரிய முன் உதாரணமாக இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதில் ஒன்றுதான் இந்த பயோமேக்னிஃபிகேஷன் என்று சொல்லப்படுகிற ஒரு தத்துவம். இந்த பயோமேக்னிஃபிகேஷன் இந்த சுற்றுச்சூழலில் ஒரு முக்கியமான நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். பொதுவாக நம் நீர்நிலைகள் இருக்கிறது. பொதுவாக அந்த நீருக்கு யூனிவர்சல் சால்வெண்ட் என்று சொல்வார்கள். ஏனென்றால் தண்ணீரில் எதை போட்டாலும் கரைந்து போகிற ஒரு தன்மை இருக்கிறது. அவ்வாறு அந்த கரைந்து போகிற தன்மை இருப்பதனாலே சில நேரங்களில் சில நச்சுப் பொருட்கள் கலந்தால் கூட அவை எளிதாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. ஏனென்றால் அந்த நீர்நிலை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு, அதாவது அந்த நீர் போய்கொண்டிருக்கிறதுடைய அதாவது வழிந்து கொண்டிருக்கிறதனுடைய காரணமாக அந்த மாதிரி நச்சுப் பொருட்கள் எளிதாக கரைக்கப்பட்டு அதனுடைய நச்சுத்தன்மை குறைந்து விடுகிறது. ஆனால் இது ஒருபுறம் இருந்தால் கூட அதே நேரத்தில் அதனுடைய தண்ணீரை நாம் குடிக்கிற பொழுது, அது சுத்தமாக தண்ணீராக இருக்கிற பொழுது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏனென்றால் தண்ணீர் நமக்கு தேவையான, ஏனென்றால் நம்முடைய உடம்பில் 60 விழுக்காடுக்கு மேல் தண்ணீர் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த உடல்நிலை சிறப்பாக இருக்கும். ஆனால் அந்த பாதுகாக்கப்பட்ட தண்ணீர் குடிக்கும் வரை நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதே நேரத்தில் ஒரு நச்சு பொருள் உள்ள அதிகமாக மாசுபடிந்த ஒரு தண்ணீரை நாம் குடிக்கின்ற பொழுது உடலில் சென்று ஏற்படுகிற மாற்றம், அதுதான் நமக்கு ஒரு விந்தையாக இருக்கிறது. பொதுவாக ஒரு சிறு நச்சுப்பொருள் அல்லது மாசு தண்ணீரில் கலந்திருக்கிறது. அதை நாம் குடிக்கிற பொழுது உடம்பில் சென்று தண்ணீர் நமக்கு தேவை அளவிற்கு ஏற்றுக்கொண்டால் கூட அதில் இருக்கிற மாசு, அந்த நச்சுப் பொருள்கள் எந்த அளவிற்கு நம்ம உடம்பில் ஒரு மாறுதலை சந்திக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் பயோமேக்னிஃபிகேஷன் என்று சொல்கிறார்கள். பொதுவாக குரோமியம் என்று வைத்துக்கொள்வோம். இந்த குரோமியம் வேதியியல் ரீதியாக பார்க்குற பொழுது 2 வகையான குரோமியம் இருக்கிறது. ஒன்று ட்ரைவேலண்ட், இன்னொன்று ஹெக்ஸாவேலண்ட். ஆனால் இந்த ட்ரைவேலண்ட் என்று சொல்லப்படுகிற குரோமியம் சில நேரங்களில் அது நச்சு பொருளாக அல்லது மாசுவாக கருதப்பட்டால் கூட, ஆனால் அது நம்ம உடம்பிற்கு தேவையாக இருக்கிறது. ஏனென்றால் நம் உடம்பில் இருக்கிற நொதிகள், என்சைம் என்று சொல்லப்படுகிற நொதிகள் உருவாவதற்கு இந்த குரோமியம் மிகவும் ஒரு முக்கியமான பங்காற்றுகிறது.
ஆனால் அந்த ட்ரைவேலாண்டாக இருக்கிற வரைக்கும் அதனுடைய அளவு சிறிதாக இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பல நேரங்களில் இந்த ட்ரைவேலண்ட் குரோமியம் என்று சொல்லப்படுகிறது தண்ணீரில் செல்கிற பொழுது அது குரோமியம் 6 ஹெக்ஸாவேலண்டாக மாறுகிற பொழுது அது பெரிய பாதிப்பை உருவாக்குகிறது. இது முதல் நிலை. அப்படிப்பட்ட தண்ணீரை நாம் குடிக்கிற பொழுது நம் உடம்பில் செல்கிற பொழுது வருகிற மாற்றம் என்னவென்று கேட்டால், அங்கே உடலில் சென்று அங்கே படுகிற பொழுது அந்த நச்சுத்தன்மை தரக்கூடிய அந்த ஹெக்ஸாவேலண்ட் குரோமியம் அதனுடைய நச்சுத்தன்மை 1 விழுக்காடு வெளியில் இருக்கிற பொழுது உடம்பில் செல்கிற பொழுது, அது மனிதனாக இருக்கலாம், விலங்குகளாக இருக்கலாம், இல்லை தாவரமாக இருக்கலாம், அங்கே உள்ளுக்கு செல்கிற பொழுது 1% இருந்த அந்த நச்சுப் பொருள் 10% அதனுடைய நச்சுத்தன்மை அதிகரிக்கிறது என்பதுதான் பயோமேக்னிஃபிகேஷன். ஆனால்தான் ஏதோ வெளிப்புறம் நச்சுத்தன்மையாக இருக்கிற பொருள் அல்லது மாசு படிந்திருக்கிற பொருள் உடலில் சென்று அப்படியே இருந்து விடுகிறது என்பது முக்கியமல்ல. ஆனால் உள்ளுக்கு சென்ற பிற்பாடு அதனுடைய நச்சுத்தன்மை 10 விழுக்காடு அதிகரிக்கிறது என்பதுதான் நமக்கு ஆபத்தானதாக இருக்கிறது. இன்றைக்கி பல நோய்கள் அல்லது பல உடல் உபாதைகள் உருவாவதற்கே காரணம் நாம் உண்கிற உணவுகளில் இருக்கிற அந்த நச்சுப் பொருள்கள் அது உள்ளுக்கு செல்கிற பொழுது அப்படியே அந்த விழுக்காடோடு இருப்பது இல்லாமல் 10 விழுக்காடு அதிகரிக்கின்ற அந்த ப்ராசஸ் என்று சொல்வார்களே, அந்த சூழல் தான் பயோமேக்னிஃபிகேஷன் என்று. அதனால்தான் நமக்கு வேண்கிற சுத்தமான காற்றும் சுத்தமான தண்ணீரும் இன்றியமையாதாக இருப்பதோடு இல்லாமல் நம்முடைய உடல் நலம் சிறப்பாகவும் எந்த ஒரு சிக்கல் இல்லாமலும் இருப்பதற்கு இது 2 தான் மிக முக்கியமான பொருளாக கருதப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு உள்ள சூழல் அதுவல்ல. அது நாம் அருந்துகிற உணவு அல்லது நம்முடைய சுவாசிக்க காற்று, இது அனைத்துமே இன்றைக்கி சந்திக்கின்ற அந்த மாற்றங்கள் நம்ம உடம்பிற்கு ஒரு பெரிய ஆபத்தை விளைவித்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு சூழலை உருவாக்குற பொழுது, ஆனால்தான் இன்றைக்கு ஆர்கானிக் ஃபார்மிங் என்று ஒரு உணவு தயாரிக்கிற முறை வந்திருக்கிறது. இது ஏற்கனவே இருந்தது. ஆனால் இடையில் ஏற்பட்ட மாற்றங்கள் இன்றைக்கி பல ஒரு சூழலை உருவாக்கி உள்ளதோடு இல்லாமல் இன்றைக்கு அதனுடைய முக்கியத்துவத்தை புரிந்ததனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு ஆர்கானிக் ஃபார்மிங் என்று சொல்லப்படுகிற இயற்கை விவசாயத்திற்கு போய்கொண்டிருக்கிறோம். அதோடு நம்முடைய தண்ணீரை சுத்திகரித்து அருந்த வேண்டிய ஒரு சூழலுக்கும் நாம் இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்கிறோம். அதற்கும் பல முயற்சிகளை நாம் செய்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று கேட்டால், நம்மை சுற்றி இருக்கிற பாதிப்புகள் கடைசியாக நமக்கு ஒரு பாதிப்பாக உருவாகிறதுக்கே காரணம் அந்த இயற்கையினுடைய நியதி. ஏனென்றால் இந்த வெளியில் இருக்கிற அந்த 1 விழுக்காடான நச்சுப் பொருள் நம்முடைய உடம்பில் செல்கிற பொழுது அது 10 விழுக்காடாக மாறுகிற அந்த சூழலை பார்க்கிறதிலிருந்தே நாம் எது சாப்பிட்டாலும் அல்லது எதை அருந்தினாலும் நம்முடைய உடம்பிற்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அது உள் சென்று அடைகிற மாற்றங்கள் நம்முடைய உடல்நிலையை அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாகிறது என்பதை, ஏனென்றால் நான் ஏற்கனவே பல முறை செய்து கொண்டிருக்கிறேன். நம்ம சுற்றுச்சூழல் நலம்தான் நம்முடைய உடல் நலம், நம்முடைய மனநலம் என்பதை புரிந்து கொள்கிற பொழுது நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு அது நமக்கு வழிவகுக்கும். அதற்கான முயற்சியில் நாம் ஈடுபடுகிற பொழுது இந்த மாதிரி இந்த இயற்கையினுடைய நியதியில் இருக்கக்கூடிய அந்த தத்துவங்களையும் புரிந்து கொள்கிற பொழுது நிச்சயமாக ஒரு நல்ல மாதிரி ஒரு சுகாதாரமான ஒரு சூழலில் நம் வாழ பழகிக்கொள்வோம். அதன் மூலம் நம்முடைய உடல் நலம் பாதுகாக்கப்படும். அதையும் தாண்டி நம்முடைய உடல் நலம் திரகாத்தமாக இருப்பதற்கு இந்த மாதிரி சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் நமக்கு எப்பொழுதுமே இருக்காமல் அவை ஒரு வளமானதாக இருக்கிற பொழுது நம்முடைய உடல் நலமும் வளமாக இருக்கும். இன்றைய விடலைவா நிகழ்ச்சியில் வந்த அனைத்து பகுதிகளும் உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுமையா. இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.